ஹாய் சிஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கட் ஒர்க் டைப் 5 பார்க்க போகிறோம். இந்த கட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஹனிகோம் மாதிரி இருக்கும். இந்த ஹனிகோம் மாதிரியான கட் ஒர்க்கை 2 விதமாக பண்ணலாம். அதில் இது ஒரு டைப்பு. நம்ம அடுத்த டைப் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கட் ஒர்க் எல்லாமே நான் காட்டியிருக்க மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது டிசைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இப்போ இதனுடைய விட்த்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இருக்கும். இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டருக்கும் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில ஒவ்வொரு 0.5 சென்டிமீட்டருக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைனை பேஸ் பண்ணி நம்ம ஹனிகோம் ஷேப் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். ஹனிகோம் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 0.5 சென்டிமீட்டர் கேப்பை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணாலே அது வந்து கரெக்டாக வரும். அதை விட பெருசாக இருந்ததுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. இதை விட குட்டியாக போச்சுன்னா உங்களுக்கு கட் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் இதில் போடுற இந்த பேஸ் ஸ்டிச் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகக்கூடாது. அது மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் ஐடியா பண்ணிக்கிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்படி வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே போகிறேன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணுவோம், லாங் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நான் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த லாங் ஸ்டிச் பக்கத்தில் வந்து நான் ஒரு லாக் ஸ்டிச் போடாமலே டர்ன் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து போடும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக அழகாக வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டிச் வேணும். இந்த இடத்துல ஸ்டிச் போட்டோன்னா அடுத்த ஸ்டிச் வந்து மேலே ஏறும். அதனால் இந்த இடத்துல பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இப்படி பின்னாடி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் இந்த இடத்துல லாங் ஸ்டிச் போடுறேன். இங்கேயும் லாங் ஸ்டிச் போடுறேன். அடுத்து இந்த டைரெக்ஷனில் வரும்போது நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு இப்படி பின்னாடி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல பட்டன் ஹோல் ஸ்டிச் தேவையோ அந்த இடத்துல பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே லாங் ஸ்டிச் இருந்தால் போதுமோ அங்கே லாங் ஸ்டிச் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆச்சுன்னா அந்த த்ரெட்டு மட்டும், அந்த லைன் மட்டும் கொஞ்சம் தடியாகிடும். அது மேலே நீங்கள் கட் ஒர்க் பண்ணும்போது மற்றதெல்லாம் மெலிசாக இருக்கும், ஒன்று மட்டும் தடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியும். அதுக்காக தான் இது மேலே ஒன்று வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு கவனிச்சிட்டே வாங்க. இந்த ஸ்டிச்சில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இடையில எங்கேயும் எண்டு நாட் போட்டு நீங்கள் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி த்ரெட்டு உங்களுக்கு எங்கேயாவது கட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாகவே கழட்டிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கூட போடுங்க. ஆனால் வந்து இடையில எண்டு நாட் போட்டு வராதிங்க. இப்போ நான் ஆரம்பித்த இடத்துலேருந்து ஃபினிஷ் பண்ணுற இடம் வரைக்கும் எங்கேயுமே எண்டு நாட் போடாமல் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். கவனிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டிச் போனால் அது எண்டு நாட் போடாமல் கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய ஷேப்பில் ஹனிகோம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இடையில கட் ஆகிடுச்சுனாலும் பயப்படாதீங்க. நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு லூப் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபைனலாக வந்து ஃப்ரேமுக்கு கீழே அந்த லூப் இருக்கிற இடத்துல க்ளூ போட்டுட்டு அந்த லூப்பை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லாட்டினா நீங்கள் கட் ஒர்க் பண்ணும்போது அது வெளியே தெரியும். இந்த ஹனிகோம்புக்கான பேஸை கம்ப்ளீட் பண்ணதும் கையோட இந்த ஸ்கொயருக்கான அவுட்லைனும் கொடுக்கணும். நான் அவுட்லைன் கொடுக்க மறந்துட்டேன். அப்படியே கட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி பண்ணாதீங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு கட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஷேப்லலாம் கட் ஒர்க் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது அவுட்லைன் கொடுக்காமல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் இந்த இடத்துலலாம் நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது அவுட்லைன் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி பர்ன் பண்ணி எடுக்கும்போது இந்த ஃபயர் வந்து ரொம்ப த்ரெட்டு பக்கத்தில் போயிடாமல் பார்த்துக்கோங்க. த்ரெட்டு கிட்டே கொஞ்சம் கிளாத் இருக்கட்டும், தப்பு இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதெல்லாம் மறைஞ்சிரும். கீழே ஒரு காட்டன் கிளாத் வச்சு அப்பப்போ அந்த ஃபயரை வந்து இது பண்ணிகிட்டே இருங்க. இல்லாட்டினா ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து அவுட்லைன் போட்டுகிட்டே கட் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். அப்போ தான் வந்து சின்ன சின்ன ஸ்பேஸ்லலாம் கட் ஒர்க் பண்ண முடியும். இப்போ அவுட்லைன் போட்டுட்டேன். இப்போ இந்த கார்னரில் இருக்க அந்த சின்ன சின்ன ஷேப்பில் கூட நம்ம கண்டிப்பாக கட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையும் லைட்டாக பர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பர்ன் பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லாட்டினா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிடும். இந்த மாதிரி கட் ஒர்க்லாம் உங்களுக்கு 95% யூஸ் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் இதை போல் கட் ஒர்க்லாம் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு 5% யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹனிகோம் ஸ்டிச்சுக்கு மட்டும் நம்ம எப்படி பர்ன் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுறேன். இதுவே வந்து அடுத்த ஹனிகோம் ஸ்டிச்சுக்கு வந்து நான் பேஸ் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் கட் ஒர்க்லேயே நம்ம ஏகப்பட்ட சிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றத நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு அதுலேயும் வந்துட்டு காட்டிகிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ பேஸ் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். அதுதான் வந்து ஃபைனல் கட் ஒர்க்கும் கூட. ஒவ்வொரு சின்ன சின்ன ஷேப்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணிக்கணும். இது போல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் இந்த அவுட்லைனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறேன்.
இப்போ இந்த இடத்துல நான் ஹனிகாம்பினுடைய பேஸை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நான் எண்டு நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். அந்த த்ரெட்டை அப்படியே யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்கொயருக்கு அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்பயும் வந்து நான் எண்டு நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணலை, அந்த த்ரெட்டை அப்படியே யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் ஒவ்வொரு முறை எண்டு நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அங்கங்கே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக லூப் எடுக்கும்போது கீழே வந்து அந்த நாட்டு முடிச்சா வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் நான் எண்டு நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணாமல் அடுத்தடுத்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே வந்து ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். நம்ம ஜிக்ஸாக் எப்படி போகணும்னு நிறைய பார்த்ததுனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதை அப்படியே கொண்டு போய் இந்த ஹனிகாம்ப் ஸ்டிச்லேயும் ஜிக்ஸாக் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் இப்படி போகிறேன். இந்த ஹனிகாம்புக்கு நம்ம போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகக்கூடாது. இதுவே வந்து நம்ம பேஸ் ஸ்டிச் போடும்போது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான இடத்துலலாம் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்ளை பண்ணி அந்த ஸ்டிச்சை சிங்கிளாக போட்டு வந்துடுவோம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் நெருக்கமாக போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே திரும்ப ஸ்டிச் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் எட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம லோட் ஸ்டிச் போடும்போது ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் வச்சு கொஞ்சம் எட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் கொஞ்சம் எட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஓவர்லேப் பண்ணிட்டு வரணும். நீங்கள் நெருக்கமாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஓவர்லேப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தடியாக தெரியும். அதனால் ரொம்ப எட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு வந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஆடாக தெரியாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து இந்த அவுட்லைனை ஒட்டி வருது. இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இந்த அவுட்லைனுக்கு வெளியிலையும் இப்படி ஒரு ஸ்டிச் போட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்டெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த அவுட்லைனுக்கும் இந்த ஹனிகாம்ப் ஸ்டிச்சுக்கும் இடையில துணியில் ஒரு சின்ன இழை தான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த இழை கட்டாச்சு அப்படின்னா இது தனியாக அது தனியாக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தனியாக தொங்கிட்டு இருக்கும். அதனால் இந்த அவுட்லைன் ஒட்டி வர இடத்துலலாம் நீங்கள் அவுட்லைனுக்கும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னு அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். இந்த ஹனிகாம்ப் ஷேப்பில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட இடையில இருக்க கிளாத்தை பர்ன் பண்ணி விடலாம், தப்பு கிடையாது. ஸ்டிச்சிங் மெத்தடு மட்டும் சேம் தான் ரெண்டுத்துலேயுமே. இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது நான் மறுபடியும் இந்த த்ரெட்டு மேலே ஓவர்லேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நெருக்கமாக வந்து நான் ஸ்டிச்சஸ் போடாமல் கொஞ்சம் தூரமாக ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். இதை போல் தூரமாக ஜிக்ஸாக் போட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜிக்ஸாக் எப்படி ஓவர்லேப் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் தான் நீங்கள் அடுத்த டைப் கட் ஒர்க் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே காட்டுறேன். இந்த ஒரு ஜாயிண்ட்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி எக்ஸ் ஷேப்பில் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆன்லைனில் சோல்ஜரிங் மிஷின் சொல்லிவிட்டு இந்த கட் ஒர்க் பண்ணுறதுக்கான மிஷினை வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி வச்சுட்டு கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் ஒர்க் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து இன்னும் அழகாக வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் அவுட்லைனுக்கு பக்கத்தில் இந்த ஜிக்ஸாக் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இது அவுட்லைன் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அவுட்லைனுக்கு வெளியே வந்துட்டு ஒரு எண்டு நாட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல மறுபடியும் ஓவர்லேப் பண்ணாமல் இங்கே வெளியில் வந்து எண்டு நாட் போட்டுக்கிறேன். திரும்ப இந்த இடத்துல இருந்து இந்த கார்னருக்கு வந்து நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லூப் எடுத்து இங்கே ஒரு எண்டு நாட் போட்டுக்கிறேன். நம்ம ஒவ்வொரு முறை த்ரெட்டை கட் பண்ணோன்னா கீழே லூப்பாக தெரியும். அந்த மாதிரி கட் பண்ணாமல் நான் இப்படி ஓரமாகவே இந்த பக்கம் ஸ்டிச்சை கொண்டு வந்துட்டு அகெயின் இங்கேருந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து ஏன் பேஸை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கட் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிக்ஸாக் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் போடும்போது ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். இப்போ இதுவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட்டே ஜிக்ஸாக் போடும்போது இந்த மாதிரி இங்கே வெளியில் அவுட்லைனில் தெரியுது பாருங்கள், ஒரு மாதிரி முள்ளாக தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி முள்ளாக தெரியும். அதில் நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துலலாம் வந்துட்டு லைட்டாக கிளாத்தோடைய பிசுறு தெரியலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியலாம். ஆனால் இப்படி வந்து நம்ம ஜிக்ஸாக் போடும்போது நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு ரோப்பு மாதிரி அழகாக இருக்கும். ஒரு பிசுறுலாம் தெரியாமல் ஒரு ரோப் மாதிரி நல்லா அழகாக வரும்.
ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எப்படி வந்து சிக்ஸாக் போடணும், எப்படி ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகணும் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் சிக்ஸாக் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்க கட் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக பிசுறெல்லாம் தெரியுது. அந்த பிசுறெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே நல்லா விசிபிளாக இருக்குது அப்படின்னாக்கா ஃபயர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த பிசுறெல்லாம் பர்ன் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல நான் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே கையோட இந்த ஸ்கொயருக்கு ஒரு அவுட்லைனும் போட்டுடுறேன். இப்படி அவுட்லைன் கொடுக்கும்போது இதனுடைய ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது ஃப்ரேமுக்கு கீழே வந்து இந்த அவுட்லைனில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாத் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.